friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் ஃப்ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து நம்ம ஒரு சில பொருட்களை அரைச்சு சேர்க்கிறதுனால இன்னுமே வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்கனை ரெடி பண்ணனும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா ஒரு சின்ன துண்டு வெங்காயம். அது கூடவே கொஞ்சமா மல்லி இலை. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் போல மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் சேர்க்கணும். அதுக்கு நான் எனக்கு வந்து 1/4 கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் துண்டுகள் எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மீடியம் சைஸ்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து 1 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக உப்பு சேர்த்துருக்கேன். இல்லை நம்ம தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முட்டை. நம்ம வந்து முட்டை சேர்க்கும் போது உள்ளே வந்து இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம குச்சி குச்சியாக கை வச்சு ஷேப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஆனால் அதை விட இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் வந்து கீழே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். மாவு தேய்ச்சிக்கோங்க. கையில் வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கையில் ஒட்டாமல் வரும். தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓரளவுக்கு குத்து மதிப்பாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி நம்ம வந்து விரித்து வச்சிடலாம். ரொம்ப குண்டாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு நான் விரித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மறுபடியும் மேலே வந்து கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கத்திலையும் வந்து மைதா மாவு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒட்டாமல் இருக்கும். அப்படிலாம் எண்ணெய் தேய்க்கிறதுனாலும் ஓகே தான். கரெக்டாக கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லேசாக கட் பண்ணோன்னா நமக்கு வந்து பிரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை நல்லா கட் பண்ணிக்கோங்க. கத்தியில் வந்து ஒட்டும். அதனால இதை வந்து இது க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் இல்லை மைதா மாவு போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கடையில் வந்து இதோட கொஞ்சம் சின்ன சைஸில் பண்ணுவாங்க. அப்படியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் அந்த சைஸ்க்கு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா ரொம்ப சின்ன சைஸாக கட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே நம்ம எடுத்து மாவில் கோட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால ஒரு 2 மணி நேரம் போல் நம்ம ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கூடவே நமக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முட்டை சேர்த்தோம். அதனால் அந்த முட்டை ப்ளஸ் இன்னொரு முட்டை நான் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகு சேர்த்துட்டு நல்லா கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு 1.5 முட்டை இருக்குது இதில். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் மைதா மாவு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ் வேணும். நான் இன்றைக்கி வந்து 1 கப் போல் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. இப்போ நம்மளோட சிக்கன் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது உடைக்கிறதுக்கெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஆழமாக கட் பண்ணி வைக்கணும். லேசாக கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி உடைக்கிறதுக்கெலாம் வராது. அதனால் நல்லா ஆழமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரித்து தனித்தனியாக வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம மாவு கலந்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து ஒரு புரட்டிட்டு அப்படியே முட்டையில் ஒரு டிப் பண்ணிவிட்டு நம்மளோட பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக முடிச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து மாவில் ஃபஸ்ட்டு கோட் பண்ணிவிட்டு முட்டையில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸை சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கையை நல்லா கழுவிட்டு தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு நம்ம வந்து இந்த பிரெட் க்ரம்ஸை கோட் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கையில் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆயிரும். அப்புறம் நமக்கு வந்து அந்த சமமாக கோட் ஆகாது. அதனால இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம். அவ்வளோதான். இனி இதை வந்து நம்ம பொரிச்சிட வேண்டியது தான். எண்ணெயை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஹீட்லேயும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அழகாக வந்துடும். ரொம்ப ஃப்ரோசனாக இருந்துச்சுன்னா அப்படியே பொரிச்சிடாதீங்க. நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ்லாம் கோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். அது கொஞ்சம் அந்த அந்த ஃப்ரோசன்லேருந்து கொஞ்சம் அது இலகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்படியே ஃப்ரோசனாக இருக்கும்போது நம்ம பொரிச்சோம் அப்படின்னா சிக்கன் கரெக்டாக வெந்திருக்கான்னு நமக்கு தெரியாது. அதனால ஓரளவுக்கு அது ரூம் டெம்பரேச்சரில் வந்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான். அப்படியே நம்மளோட சாஸில் டிப் பண்ணி சாப்பிடும்போது ஆஹா அட்டகாசமாக இருக்கும். டடா, அவ்வளோதான். நம்மளோட சிக்கன் ஃப்ரைஸ்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. கடையில் வந்து நம்ம சாப்பிடும்போது இதோட கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த சைஸில் பண்ணும்போது நமக்கு ஹேண்ட்லிங்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.